ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது கலைஞர் கிரெடிட் அசிஸ்டன்ட் ஸ்கீம் நம்ம சேனல்ல வந்து ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஸ்கீமா இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்கீமா இருக்கட்டும், இது ரெண்டையுமே நம்ம வந்து எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீமை பத்தி அப்டேட் பண்ணிட்டு வரோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு நிறைய மக்களுக்கு தெரியாத ஒரு ஸ்கீமை பத்தி உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இந்த ஸ்கீம் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கிரெடிட் அசிஸ்டன்ட் ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து யாருக்கு வந்து எலிஜிபிள் ஆயிருக்கும், யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும், அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பிரீஃபா பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சைடுல இருந்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டோரியா பின் பண்ணுவோம். அதே மாதிரி போஸ்டாவும் ஷேர் பண்ணுவோம். உங்களால ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாம ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃபைன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஸ்கீமோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கடன் உதவி திட்டம். இந்த திட்டம் வந்து முழுக்க முழுக்க யாருக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு சொந்தமா வந்து பிசினஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். இல்ல இதுக்கப்புறம் வந்து சொந்தமா வந்து ஒரு பிசினஸ் வந்து எடுத்து பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு தொழில் முனைவோரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த திட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது 7% அதிகபட்சமாவே பார்க்கும்போது 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து உங்களுக்கு வந்து 1 லேக் 2 லேக் கிடையாதுங்க. 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து தொழில் கடனை வந்து கொடுக்குறாங்க. இந்த கடனுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், இந்த திட்டத்தை பத்தின அப்டேட்ஸ் என்ன, என்ன பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து குடுக்குறாங்க, இதுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல ஒரு என்டையர் ப்ராசஸா தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா கடைசி வரைக்கும் அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கண்டிப்பா இந்த இயர் எண்டுக்குள்ள நீங்க ஒரு பிசினஸை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட முடியும். அந்த திட்டத்துடைய பேர் தான் வந்து கலைஞர் கடன் உதவி திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கலைஞருடைய அவங்களுடைய பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆயிட்டு இருக்குது. தமிழக அரசு கீழ் இயங்கும் தாட்கோ வங்கியின் சிறப்பு திட்டமான கலைஞர் கடன் உதவி திட்டம். அதாவது நம்ம ஷார்ட்டா சொல்ல போனோம்னா KCS நம்ம ஷார்ட்டா சொல்லுவோம். கலைஞர் கிரெடிட் அசிஸ்டன்ட் ஸ்கீம். இந்த திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா குறுந்தொழில் உற்பத்தி நிறுவனங்களுக்கு 7% வட்டியில் நடைமுறை மற்றும் மூலதன மூலதன கடன்கள் தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி மூலம் வழங்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிற தெளிவா வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது யாருக்கு வந்து இந்த ஸ்கீம்ல வந்து நம்ம எலிஜிபிள் ஆக முடியும் அப்படின்னா குறுந்தொழில் உற்பத்தி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோ அண்ட் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ்ன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுல வந்து குறுந்தொழில் உற்பத்தி அப்படின்னா வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் செக்டார்ல நீங்க வர்றீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். சர்வீஸ் செக்டார்ல இருக்கக்கூடியவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா, நீங்க வந்து அப்ளிகபிள் ஆக மாட்டீங்க. மேனுஃபேக்சரிங் ஒரு பொருளை வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்ணி நீங்க அந்த வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேலுக்கு கொடுக்குறீங்க இல்ல ரீட்டைலுக்கு கொடுக்குறீங்கனாலும் நீங்க உற்பத்தி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழிலுக்கு தாராளமாக நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட பிசினஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இந்த ஒரு ஸ்கீம் மூலியமா நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த கடன் திட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கிற பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க கடன் வந்து ஜாங்ஷனா வந்து வாங்கிக்கிற முடியும். இதுல வட்டி விகிதம் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் 7% மட்டும்தான் உங்களுக்கு வட்டி வந்து கொடுக்குறாங்க. இதே இது நீங்க பிரைவேட் செக்டார்லயோ இல்ல மத்தபடி வெளியிலயோ நீங்க வந்து பினான்சியலோ போய் வாங்கினீங்கன்னா இப்போதைக்குன்னு இருக்கக்கூடிய RBI நார்ம்ஸ் படி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 10, 12, 18% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து போயிட்டு இருக்குது. பட் நம்ம தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்டுக்கு கீழே ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்கீம்ங்கிறதுனால உங்களுக்கு ஜஸ்ட் 7% இருந்தே உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து கொடுக்குறாங்க. இது வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறதுனால நீங்க ஈஸியாவே வந்து பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் பண்றதுக்கும் உங்களுக்கு வந்து அப்ளிகபிளா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பிற வங்கிகள் பெற்ற கடனை தாய்கோ வங்கிகளுக்கு மாற்றுதல் அப்படிங்கிற ஆப்ஷனும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க இந்த மெத்தட் மூலியமா அப்ளை பண்ணிக்கலாம். ஏற்கனவே நீங்க பிசினஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ்க்கு நீங்க வந்து வேற ஏதோ ஒரு பிரைவேட் பேங்க்ல இருந்து லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த லோன் அப்படியே இந்த இடத்துல நீங்க மாத்தி அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற டேக் ஓவர் லோன் அப்படிங்கிற நீங்க இந்த டேக் அப் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. எளிய நடைமுறைகள் மூலமா நீங்க வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த ஸ்கீமுடைய நோக்கங்கள் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் புதிய மற்றும் விரிவாக்கம் செய்யும் குறு தொழில் நிறுவனங்கள், நிறுவனத்தின் கட்டிடங்கள் கட்டுதல் மற்றும் இயந்திரங்கள் கொள்முதல் மற்றும் சிறுதல் இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய கேட்டகரிஸ்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது இப்போதைக்கு நீங்க வந்து ஒரு ரெண்டல்ல வந்து உங்களுடைய பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் அது சொந்தமா கட்டடம் கட்டுறதுக்கு இயந்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் என்ன பண்ணலாம்னா இந்த லோன் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. மூலதன கடன் வசதி திட்டமும் இதுல வந்து இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. கடன் பெறுவதற்கு உண்டான தகுதிகள் என்ன அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உள்ள மற்றும் புதிதாக துவங்க உள்ள குறுந்தொழில் உற்பத்தி நிறுவனங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம்.
குறுந்தொழில் நிறுவன திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள், அதாவது ப்ரொப்ரைட்டரி, அதாவது நீங்க வந்து சோலோ ப்ரொப்ரைட்டரியா இருக்கிறீங்க அப்படின்னாலும் இதுக்கு வந்து இண்டிவிஜுவல் பர்சனும் அப்ளை பண்ணிக்கலாம். பார்ட்னர்ஷிப் 2 பேர் பார்ட்னர்ஷிப்பா பண்றீங்க அப்படினாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, பிவிசின்னு சொல்லுவோம் இல்லையா, பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருக்கக்கூடியவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல இருக்கக்கூடியவங்களும் இதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த கேட்டகரியில நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா தாராளமா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த நிறுவனத்தில் உரிமையாளர்களுடைய குறைஞ்சபட்ச வயது அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் 18 வயசுல இருந்து அதிகபட்சம் உச்சவரம்பு வந்து 65 வயசுக்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலேயும் போயிடக்கூடாது, இதுக்கு கம்மியாகவும் போயிடக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்க வந்து அப்ளிகபிள் ஆக மாட்டீங்க. பிணைய சொத்தின் அளவு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வங்கியினுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து தெளிவா வந்து கொடுத்துட்றாங்க. இது அப்ளை பண்றதுக்கு கண்டிப்பா நீங்க வந்து ஒரு பிணையம் அசெட்ஸ் நீங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? டாக்குமெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க ஞாபகத்துல வச்சதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் காப்பி பிளஸ் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு, உங்க பேன் கார்டு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க பிணைய சொத்தோடைய மதிப்பு அப்படிங்கறத நீங்க வந்து இப்ப டாக்குமெண்ட்ஸ் ரெண்டல் அக்ரி சாரி ஓன்ல இருந்தீங்கன்னா ஓன் அக்ரிமெண்ட்டுக்கான அந்த பத்திரத்தை நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்க மாவட்டத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி லிமிட், அதாவது தாய்கோ வங்கியோடைய மேனேஜரை போயிட்டு நேரடியாக நீங்க காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா தாராளமா என்ன பண்ணிக்கலாம்னா நேரடியாக அதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா ஆன்லைன்ல பண்ண முடியாது, ஆஃப்லைன்ல மட்டுமே இந்த அப்ளிகேஷன் நீங்க வந்து சப்மிட் பண்ண முடியும். இது அப்ளை பண்றதுக்கான எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் லிங்க்ஸ், இந்த வெப்சைட் லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்கீமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து சொந்தமா ஒரு தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு தொழில் முனைவோரா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.